கிராம பகுதிகளிலிருந்து சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சேலம் வீரர் ஹர்ஷித் ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். நாட்டின் கடைக்கோடியில் இருந்தும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித். சைனால ஏஷியன் சாம்பியன்ஷிப் போனேன். அதுலேயும் வால்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணேன். அப்புறம் டீம் 3rd, அதுக்கப்புறம் ஹைவரில் 6th ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நேஷ்னல் ஆந்தம் கேட்க போது இந்தியாவோட ஃப்ளாக் மேலே போகிறப்ப ரொம்ப ப்ரௌட் ஃபீலிங் ஆச்சு. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்த டார்கெட் நான் ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த், அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வரையும் நான் போகணும். அதுக்கு 6 hours நான் டெய்லியும் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டாக இன் சார், ஒரு ஃபாரின் கோச் வருவார். ராய் சார் எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் அனில் சார், அப்புறம் டாக்டர் யூகே மிஸ்ரா சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்டலில் உத்தரப்பிரதேசில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கோல்டு வாங்க ஒலிம்பிக்கில். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஹர்ஷித் பயிற்சி பெறுவது பதக்கம் வெல்ல வாய்ப்பாக இருந்தது என்றும் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் அளவிற்கு அரசு கூடுதல் உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் அவரது தாய் மணிமேகலை. இதை சின்ன வயசுல இருந்தே கனவு. நான் ஜிம்னாஸ்டிக் பிரைமரி லெவல் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தேன் சேலம்ல குமார் மாஸ்டர் கிட்ட. ஸோ அதனோட தாக்கம் தான் என்னோட பையனை ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ்லேயே கொண்டு போக விட்டது. ஸோ எங்களோட ஸ்டார்டிங் அவன் 4 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போவே எங்களோட டீம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கணும் அப்படின்றதுக்கு. அதுக்கான சின்ன மைல்கல்லாக தான் இன்றைக்கி ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே பார்த்துல கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நாங்கள் ஒலிம்பிக்கும் வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் உலக அரங்கில் இந்தியாவின் கொடியை உயர பிடித்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த தங்க மகன் ஹர்ஷித். இந்த சாதனை சேலம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.